சூப்பர் தம்பிகளா, நன்றி. இப்பொழுது நிறைவு நிகழ்வாக பட்டிமன்றம் சுந்தரபாண்டியபுரம். இதுதான் நிறைவு நிகழ்வு, கடைசி புரோகிராம் பட்டிமன்றம். இங்கு வந்திருக்கும் அவையோர் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது வேத வசனத்தின்படி லூக்கா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய், எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்று சொல் அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். இப்போ நம்ம பட்டிமன்றத்தின் தலைப்பு என்னன்னா, ஆலயத்திற்கு தாமதமாக வருவதற்கு காரணம் பெற்றோர்களா அல்லது பிள்ளைகளா? இப்போ பிள்ளைகள் தான் காரணம் என கூற வந்திருக்கும் அணியில் சகோதரி தேஜா, சகோதரர் ராகுல், சும்மா அக்கா தர்ஷினி. அதற்கு எதிராக பெற்றோர்கள் தான் காரணம் என கூற வந்திருக்கும் அணியில் சகோதரி எமிமா, தம்பி ஜான், சகோதரி அமிர்தா. இப்ப நீங்க உங்க போக்குச்சோக்கு சொல்ல தொடங்கலாம். முதலாவதாக பிள்ளைகள் தான் என கூற வருகிறவர் சகோதரி தேஜா. இங்கு கூடி வந்திருக்கும் சபையோர் அனைவருக்கும் என் வணக்கம். முக்கணிகளில் சிறந்தது மா, ஆங்கில மாதங்களில் சிறந்தது மே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்று எழுத்தையும் ஒன்றாக சேர்த்து மாமேதையாக அமர்ந்திருக்கும் குருவானவர் ஐயா அவர்களுக்கும், எந்த அணிக்கு தீர்ப்பு சொல்லவென்று தெரியாமல் அமர்ந்திருக்கும் என் நடுவர் அவர்களுக்கும், இங்கு கூடி வந்துள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். ஐயா கேளுங்க. கேட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு ஊர்ல சொன்னாங்க, ஆலயத்துக்கு பிள்ளைங்க தாமதமா வர்றதுக்கு காரணம் பெற்றோர்கள் தான். இப்ப நான் சொல்றேன், அதுக்கப்புறம் சொல்லுங்க. பெற்றோராகிய நாங்க பிள்ளைகளை எவ்வளவுதான் அடிச்சு திட்டி எழுப்பினாலும் போர்வைய இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறாங்களா இல்லையா? பாத்தீங்களா, உங்களுக்கே தெரியுது. நாங்க ஒவ்வொரு தடவை அவங்களை எழுப்பும் போதும் தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கு போல. இருக்கும். பைபிள்ல சொல்லி இருக்குங்க, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள்ல, சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்,
இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ அப்படின்னு. இந்த வசனத்துக்கு ஏத்த மாதிரி தானே நம்ம வீட்டுல நடந்துகிட்டு இருக்கு. சொல்லுங்க நடுவர் அவர்களே. ஆமாம்மா, கரெக்டு தான். அது மட்டும் இல்லாம எப்படிங்க நாங்க கரெக்டா 2வது மணி அடிக்க போகும்போது சில்லறை மாத்த அனுப்புவோம். சனிக்கிழமையே இந்தாயா காணிக்க போட சில்லறை மாத்திட்டு வான்னு அனுப்புனா பண்டம் வாங்கி தின்னுட்டு வீட்டுக்கு சும்மா வாரான். சரி அன்னைக்கு தான் இப்படி பண்ணிட்டானேன்னு ஞாயிற்றுக்கிழமை காலையில சீக்கிரமாவே சில்லறைக்கு காசு கொடுத்து அனுப்புனா அவன் வாரான் 2வது மணிக்கு. சரி இப்படி செஞ்சுட்டானே நம்ம கூடயாவது பிள்ளைய கூட்டிட்டு வருவோன்னு பின்னால கூட்டிட்டு வந்தா திரும்பி பார்த்தா பிள்ளைய காணோம். அவன் வாரான் அவன் ஃப்ரெண்டு கூட. இதெல்லாம் நடக்கா இல்லையா? நடக்குதாம்மா, கண்டி. அவன் வாரான் அவன் ஃப்ரெண்டு கூட. சரி எப்படியும் பிள்ளை சர்ச்சுக்கு தானே வரப்போறான், நம்மளாவது 2வது மணி அடிக்கிறதுக்கு முன்னால ஆலயத்துல போய் இருப்போன்னு போய் நாங்க பெற்றோரா இருக்கிறோம். சரி அவன் எப்போ வாரான்னு பார்த்தா பிரசவம் முடிய போற நேரத்துல வாரான். நாங்க என்ன நடுவர் அவர்களே செய்யணும், நீங்களே சொல்லுங்க. அதேதாம்மா, கரெக்டு தான். நீங்கள் சொல்கிறதுல உங்கள் பக்கம் நியாயம் இருக்க மாதிரி தான் தெரியுது. பைபிளில் சொல்லியிருக்காங்க, பிள்ளைகளே கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள்னு. நாங்கள் என்ன நடுவர் அவர்களே செய்யணும், சின்ன வயசில் அவங்கள ஒழுக்கமாக நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறோம். சின்ன வயசுல இருந்தே காலையில் எழுந்திரிச்சு பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இருந்தாலும் இப்போ டிவியையும் ஃபோனையும் பார்த்துக்கிட்டு லேட்டா எந்திரிச்சுக்கிட்டு ஒழுக்கமில்லாத நண்பர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு பெற்றவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. ஒழுங்கா சொல்ற பேச்ச கேட்டா நாங்க ஏன் நடுவர் அவர்களே திட்ட போறோம்? அதனால எங்க பக்கம் நியாயம் இருக்கு. நடுவருக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், ஏன் ஆண்டவருக்கே தெரியும். ஆலயத்துக்கு பிள்ளைங்க லேட்டா போறதுக்கு காரணம் பிள்ளைங்களே என சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சரிம்மா, நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்கள் பக்கம் நியாயம் இருக்க மாதிரி தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு எதிராக பெற்றோர் தான் காரணம் என கூற வருபவர் சகோதரி எமிமா. இவள்கிட்ட சும்மாவே பேச முடியாது. 50வது சோத்திர பண்டிகையை கொண்டாட வந்திருக்கும் எனது திருச்சபை மக்களே, இதுக்கு தலைமையாக அமர்ந்திருக்கும் குருவானவர் அவர்களே, எங்கள் அணிக்கு சாதகமா தீர்ப்பு சொல்ல போகும் நடுவர் அவர்களே, எங்களை எதிரணியாக வந்திருக்கும் பெற்றோர்களே அனைவருக்கும் என் வணக்கம். இப்போ சொன்னாங்களே 6 மணிக்கு எழுப்பி விடுவாங்க, 6 மணிக்கு எழுப்பிட்டு கறிக்கடையில் போய் நிற்க வைக்காங்க. அவன் கறி வெட்டி தரதுக்குள்ள மணி 7 ஆயிருது. 7 ஆகி அங்கே கறி வெட்டி முடித்த அப்புறம் 7:30 வீட்டுக்கு வரோம். 7:30 வந்தா சில்லறை மாற்ற போறேன்னு சொல்லிட்டு 7:30 கடைக்கு போயிட்டு வா, கடைக்கு போட்டு வான்னு சொல்லுது. அதுக்குள்ள மணி 8 ஆயிரும். 8 மணி ஆகி எல்லாரும் குளிச்சு பெறப்பட்டு ஒரு 2வது பெல்லுக்கு முன்னாடி வந்தாலும் வந்துகிட்டு இருக்கேன். சொந்தக்காரங்க வீட்டுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்களேன்னு சொல்லிட்டா போதும், எங்களையும் கூட்டிட்டு இழுத்துட்டு வருது. இது நடுவருக்கே தெரியும். அப்படி அங்க போயிட்டு வசனம் முடிஞ்ச அப்புறம் வருது சர்ச்சுக்கு வந்துட்டு சண்டே கிளாஸ் டீச்சர் கேட்காங்க, ஏன் இன்னைக்கு வசனம் சொல்ல? டீச்சர் எங்க அம்மா இப்படி சொந்தக்காரங்க வீட்டுக்கு என்ன கூட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா உங்க அம்மாவை கூட்டிட்டு வான்னு சொல்லுது. எங்க அம்மாவே நாங்க கூட்டிட்டு வந்தா நான் கரெக்டா தான் என் பிள்ளைய கிளப்பி விடுதேன், அதுக்குதான் என் பின்னாடி வந்துருதுங்கிறது. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கே தெரியும் யார் மேல தப்புன்னு. இப்போ போனை கொடுக்கேன்னு சொல்றாங்களே, சின்ன வயசுல குழந்தை அப்பம்லாம் சின்ன குழந்தை அழுவையில நிலாவை காட்டி அழுவையை நிறுத்துவாங்க. ஆனா இப்போ போனை பார்த்து அது எப்படி போன்ல உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, உங்களாலதான் தெரிச்சுத போச்சு. இப்ப தெரியுதா யாரால பிள்ளைங்க தெரிச்சுத போச்சுன்னு? ஃபுல்லா பெட்ரோலாலதான் தெரிச்சுத போச்சு. பைபிள் அவங்க சொன்ன அதே பைபிள் தான் போட்டிருக்கு, எபேசியர் 6:4 உன் பிள்ளைகளை கோபப்படுத்தாதுன்னு. ஆனா முழுக்க பிள்ளைகளை கோபப்படுத்த பெற்றோர் தான். இத்துடன் சொல்லி எனது முறையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா, இவங்க வாயை வச்சே நிரூபித்து காட்டிட்டாங்க. சரி, இவங்களுக்கு எதிராக இப்போ நீங்கள் பேச வருகிறவர் சகோதரர் ராகுல். இங்கு கூடி வந்திருக்கும் அனைவருக்கும் குருவானவர் ஐயா அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, நாங்கள் தான் காரணம், பெற்றோர் தான் காரணம் சொல்லுவாங்களே. இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க. காலையில் அவங்கள எழுப்பி சர்ச்சுக்கு போடான்னு சொன்னால் அவங்க குளிச்சு கிளம்பி நேராக எங்கே போகிறாங்க? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அந்த பையனை குளிச்சு கிளப்பி வச்சு அந்த பையனை கூட்டிகிட்டு வரதுக்கு காணிக்க பாட்டுக்கு வராங்க. காணிக்கைக்கு நாங்கள் 10 ரூபா கொடுத்தா 5 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு 5 ரூபாயை காணிக்க போடுவாங்க. ஒரு சில நேரம் காணிக்க முடிஞ்சிட்டுனா அந்த துட்டுக்கும் வாங்கி சாப்பிட வேண்டியது. நாங்கள் ஃபோன் கொடுக்கோன்னு சொல்லுவாங்களே, நாங்கள் எதுக்கு ஃபோன் கொடுக்கோம்? உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறதுக்கும் டீச்சர்ஸ் ஏதாச்சும் அனுப்பிவிடுவாங்க, அதுக்காக தான் ஃபோன் வாங்கி கொடுக்கும். நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளாடுறதும் ரீல்ஸ் பார்த்துக்க வேண்டியது. அதேதான். ஐயா,
இந்த காலத்து பசங்களுக்கு நாங்கள் என்னதான் செய்யாமல் இருக்கோம்? அவங்களுக்கு துணி துவைச்சி போடுறது, சோறை ஊட்டி விடுறது, கையை கழுவி விடுறது, தண்ணியை ஊட்டி விடுறது எல்லாமே நாங்கள் தான் செய்தோம். ஆனால் அவங்க ஒரு குடம் தண்ணி கூட எங்களுக்கு எடுத்து தர மாட்டேங்காங்க. இதனால் எங்கள் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு வாய்ப்பளித்த நன்றி, வணக்கம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்கள் பக்கமும் தீர்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ இவங்களுக்கு எதிராக தம்பி ஜான் பேச வருகிறார். குருவானவர் ஐயா அவர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் எங்களை போன்றோருக்கும் சான்றோருக்கும் என் முதன்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். நானும் அப்பல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன், பிள்ளைகளே குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க பெற்றோரு. ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதும்பா, இவங்களுக்கு நாங்க போய் அம்மா பசிக்குதுன்னு கேட்டோம், இன்னைக்கு கிடையாது, சாப்பாடு கிடையாது, உபவாசம் சொல்லி சர்ச்சுக்கு அனுப்பி விடுதாங்க. இது ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதும் இவங்களுக்கு வாரம் பூரா இது செல்லுல சீரியல் பார்க்கறது, ஞாயிற்றுக்கிழமை ஆனா இது யூடியூப் இன்ஸ்டால ரீல்ஸ் பார்க்க வேண்டியது. ரீல்ஸ் பார்த்துட்டு அதுல முழுக்க முழுக்க சாப்பாடு தான் பார்க்காங்க. காலையில பசிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தோசையை சுட்டு தர வேண்டியதுனா சண்டே கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் கேட்காங்க, டீச்சர் பசிக்கு வீட்டுக்கு போல மாதிரி கேட்டாங்க, நீ போப்பா. வீட்டில் வந்து கேட்டாங்கன்னா அம்மா இது சர்ச்சுக்கு இது போறான்ட்டு பசிக்குன்னு சொல்லுதம்மா அப்படின்னு சொல்றதுக்கு, பசிக்குன்னு சொன்ன யார் தெரியுமா, இந்த ராகுல் அண்ணன் தான் சொல்லுதாங்க. பைபிள்ல ஒரு வசனம் சொல்லியிருக்கு நடுவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் சொல்லியிருக்கு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆனா எங்களுக்கு சுதந்திரமே கிடைக்க மாட்டேங்குது. காலையில ஆனா எஞ்சி படி படின்னு தான் சொல்லுதாங்க. நாங்க என்னத்தை தான் செய்ய முடியும் நடுவரே? ஞாயிற்றுக்கிழமை ஆனா போது இவங்களுக்கு ஸ்கூலுக்கு போற சொல்ற பெற்றோர் இந்த பெற்றோர் தாங்க. நாங்க லீவுன்னு சொல்லி இது வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்க வேண்டியது, அதுவும் கிறிஸ்டின் பாட்டு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு நாங்க எப்போ பார்த்தாலும் படி படி ஸ்பெஷல் கிளாஸ் போ, அங்க போ இங்க போ டியூஷன் போன்னு சொல்லுதாங்க. நாங்க என்னத்தை தான் செய்ய? ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்து பைபிள் வச்சு சோமன்னா சொன்னா நாங்க எதுக்கு சர்ச்சுக்கு லேட்டா போறோம்? இன்னொன்னு இருக்கு பாருங்க, கேட்டுக்கோங்க. பிள்ளைகள் இது பிரம்பை கையால் தான் தன் மகனை பயக்கிறான்னு பைபிள்ல சொல்லியிருக்கலாம். உங்க பெரம்பெடுத்து அடிச்சிருந்தா நாங்க எதுக்கு சர்ச்சுக்கு லேட்டா வந்திருக்க போறோம்? இனிமே அடிச்சிருவோம். ஒழுங்கா நாங்க சர்ச்சுக்கு வந்திருப்போம்ல, இதுக்கு முக்கிய காரணம் பெற்றோர் தாங்க என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ ஆளுதான் இப்படி இருக்கா, அப்புறம் அவர் ஒவ்வொரு வார்த்தையும் கடிக்கடின்னு இருக்க. இப்போ இவங்களுக்கு எதிராக பிள்ளைகள் தான் காரணம் என கூற வருபவர் சகோதரி தர்ஷினி. ஐயா வணக்கம், சபை மூப்பர்களே வணக்கம், நடுவர் அவர்களே வணக்கம். வணக்கம். ஐயா வணக்கம், சபை மூப்பர்களே வணக்கம், நடுவர் அவர்களே வணக்கம், என் நண்பர்களே வணக்கம். நாங்கள் என்ன சாப்பாடு கொடுக்கலன்னு அவங்க இப்படி பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஹைஜீனிக்கான உணவை நாங்கள் பார்த்து கொடுக்குறோம். அது போகாமல் அவங்க கேட்ட நிமிஷத்தில் நாங்கள் சொரண்டிக்கு போய் வேலன் விசாகா கடையில் போய் பப்ஸு டீ எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். என்ன குறை வச்சான்னு அவங்க இப்படி பேசுகிறாங்க. நாங்கள் வசதியாக வச்சு கொடுத்துட்டோம். நடுவர் அவர்களே, 10 கட்டளையில் என்ன சொல்லியிருக்கு? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாகையும் சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே உள்ள பிள்ளைங்க எங்கள் பெற்றோரை கனம் பண்ணுறாங்க. நீங்கள் கனம் பண்ணுறீங்களா நடுவர்களே? ஆமாம், அது உண்மைதான். நைட்டு ஜபத்துக்கு கூப்பிட்டா எனக்கு எழுத போகணும், படிக்க போகணும்லாம் சொல்கிறாங்க. சர்ச்சுக்கு காலையில் வா அப்படின்னு சொன்னாலும் எனக்கு சர்ச்சுக்கு வர போர் அடிக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மற்ற பசங்கள்லாம் மை லைஃப் மை ரூல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மிச்ச பசங்க மை லைஃப் ஒய் ரூல்ஸ்ன்னு கேட்குறாங்க. இப்படி உள்ள பசங்க கிட்ட நாங்கள் எப்படி பேசுவோம் நடுவர் அவர்களே? சரிதாம்மா, நாங்கள் தான் படிக்கல, எங்கள் பிள்ளைங்களாவது படிக்கட்டும்னு தான் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஆனால் அவங்க அங்கேயும் போய் படிக்க மாட்டேங்காங்க. ஆசிரியர் பாடம் நடத்து தான் செய்கிறாங்க, ஆனால் அவங்க தான் படிக்காமல் ஃபெயில் ஆகுறாங்க. இத்துடன் என் உரையை முடிக்கிறேன். இப்பொழுது இறுதியாக சகோதரி அமிர்தா கூற வருகிறார். இங்கு கூடி வந்திருக்கும் மக்கள் அனைவருக்கும்
என் குருவானவர் ஐயா ஆனவருக்கும் நடுவர் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளி என் உரையை ஆரம்பிக்கிறேன். ஐயா, பைபிளில் என்ன சொல்லியிருக்கு? பைபிளில் நீதிமொழிகளில் என்ன சொல்லியிருக்கு? பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்துங்கள், முதிர் வயதானாலும் அதை விடாதிருப்பான்னு சொல்லியிருக்கு. இவங்களுக்கு நடத்த தெரியலையா? ஞாயிற்றுக்கிழமை ஆனாதான் இவங்களுக்கு கல்யாண வீடு, பால் காய்ச்சி வீடு, சடங்கு வீடு எல்லாம் வருது. முக்கியமாக ஜாப் போடுதாங்க. அப்போ எப்படியா இவங்க சீக்கிரமாக வருவாங்க? அதோடய அந்த அக்கா என்னமோ சொன்னாங்களே, மை லைஃப் ஒய் ரூல்ஸாம். சின்ன வயசுல எங்களை அடிச்சு இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா நாங்கள் ஏன் சொல்ல போகிறோம்? 5 வயசில் விளையாது 50 வயசில் எப்படியா விளையும்? அதே மாதிரி ஆசிரியர்னு ஏதோ சொன்னாங்களே, ஆசிரியர் என்னையா ஆசிரியர்? நான் ஒரு நல்ல பையனை நல்லா படிக்கிறவனை படிக்க வைக்கிறது ஆசிரியர் இல்லை, ஒரு முட்டாளை படிக்க வைக்கிறதா ஆசிரியர். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம அந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பு என்னன்னா, வசனத்தின்படி உபாகம் 6:7 நீங்கள் பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்கணும். பிள்ளைகள் நடக்கும் போதும் படித்திருக்கும் போதும் பேரண்ட்ஸ் தான் அவங்களுக்கு வசனத்தை போதிக்கணும். இதனால் கடவுள் வருகைக்காக உலகமே ஆயத்தமாயிட்டு இருக்கு. அதனால் நம்ம ஒவ்வொருவரும் அன்பாக இருக்க கடவும். மேலும் இந்த உலகத்தில் நிறைய நிலநடுக்கம், புயல், போர் ஆகியவை பெருகி கொண்டே வருது. அதனால் ஒவ்வொருவரும் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிக்கிடுவோம். பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோரும், பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகளும் வாழ்ந்து வந்துட்டு இருக்கு இந்த காலம். அதனால் இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பு நான் ஒரு மனுஷன், நான் சொன்னால் நல்லா இருக்காது. அதனால் ஏசப்பா வருக காலத்தில் ஏசப்பா சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம். ஆலயத்திற்கு தாமதமாக வருவது பெற்றோர்களா பிள்ளைகளா? பெற்றோர். ரொம்ப வயதானவர்களா இருக்கீங்களே, பயங்கரமா அனுபவம் இருக்கும் போல. பிள்ளைகள், என்னப்பா இவ்வளோ தடாலடியா இருக்கீங்க, படிக்க வச்சு கொடுமைப்படுத்துறாங்கப்பா. என்னம்மா சரவடியா வெடிச்சிட்டீங்களே. சுந்தரபாண்டியபுரம் பட்டிமன்றம் அடிதூள். நன்றி.